வெல்கம் பேக் டு எஸ்கேம் சேனல். இந்த விட நம்ம பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கிராஃப்லாண்ட் மேட்ச் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மேட்சோட கான்செப்ட் ஆனால் உங்களுக்கு சிம்பிளாகவே நான் சொல்லிடுறேன். என்ன கான்செப்ட்னா, இப்போ வந்து நம்ம ஃப்ரீ ஃபயரோட கேரக்டரோட சவுண்டு வச்சு நம்ம கேரக்டரை கண்டுபிடிச்சி அதில் ஆர்டர் பண்ணோம். அதேமாதிரி இப்போ கன் இருக்குல்ல, கன்னோட சவுண்டை வச்சு கன்று என்ன கன்று, இப்போ ஆகுனா ஆகு எப்படி சுடுன்னு தெரியும், எக்ஸாமேட்டர் எப்படி சுடுன்னு நமக்கு தெரியும், டெசர்டிக்கில் எப்படி சுடுன்னு நமக்கு தெரியும். இதை வந்து நம்ம வந்து மேக் பண்ணி கரெக்டாக இதில் வந்து ரன்னிங் ஆகணும். இதுதான் வந்து இந்த மேட்சோட கான்செப்ட்டு. மறக்காமல் வந்து நம்ம ஐடியை ஃபாலோ பண்ண வீடியோ வந்து லைக் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா ஃபேஸ்புக் ஐடி கொடுத்துருக்கோம். மறக்காமல் அதையும் வந்து கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நான் அதிலே வீடியோ அப்ளை பண்ணுவேன். நீங்கள் பாருங்கள், நம்ம 2 சேனல், செகண்ட் சேனல் வீடியோவும் அதில் வரும், அதேமாதிரி ஃபஸ்ட்டு சேனல் வீடியோவும் வரும். நீங்கள் மறக்காமல் அதில் பார்த்து வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், ஓகேவா? அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட லிங்க் வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து ப்ரோ லிங்க் கொடுங்க ப்ரோ இந்த மேட்ச்சுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் வந்து லிங்க் கொடுப்பேன். தெரியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐடின்னு சொல்லி லிங்க்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், நான் கொடுத்துட்றேன், ஓகேவா? மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? நம்ம கில்டுக்கு வரணும் ஆசைப்பட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா, நான் கில்டோட வந்து என் கில்டுக்கு வரணுன்னா ஒன்றுமே கிடையாது. நம்ம கில்டில் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் தான் பண்ணணும். அதாவது யூஐடின்ற மாதிரி கில்டு வார் மட்டும் புஷ் பண்ணுற பிளேயராக இருக்கணும், ரேங்க்டு விளாட்ற பிளேயராக இருக்கணும், ஓகேவா? ரேங்க்டு விளாட்ற பிளேயர் தான் எனக்கு வேணும். ஏன்னா நம்ம கில்டு வார் விளாடும்போது கில்டு வார் எனக்கு புஷ் பண்ணணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கில்டு வார் தான் முக்கியமாக புஷ் பண்ணணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரேங்க்டு விளாட்ற பிளேயராக இருந்தால் நம்ம கில்டுக்கு வாங்க, விளாண்டுக்கலாம். நம்ம டோர்னமெண்ட் இந்த மாதிரிலாம் நம்ம கில்டில் ப்ளே பண்ணுவோம். அதனால் உங்களை கூப்பிட்டுட்டு போவோம், உங்கள் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து நான் வந்து கூப்பிட்டுட்டு போவோம். அப்படின்னு வாங்க வந்து ஜாயிண்ட் ஆகும். நம்ம கில்டுக்கு வர ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் வந்து ஜாயிண்ட் ரெக்வஸ்ட் கொடுங்க, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து நம்ம ப்ளே பண்ணுவோம், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கேரக்டர் ஸ்கில்லை பார்த்துட்டு சவுண்டை கேட்டு நம்ம வந்து ஜம்ப் அடிச்சுட்டு போயிட்டுருப்போம், புரியுதுங்களா? பாருங்கள், இந்த பாருங்க, இந்த கேரக்டரோட சவுண்டை பார்த்துட்டு இப்போ இந்த கேரக்டர் தாவி போகிறோமா, அவ்வளோதான் மேட்சோட இதுவாக இருக்கும். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்காசி பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்க்குறீங்க, எனக்கு அதான் ஒரு மாதிரியாக இருக்குது. சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக்கும் அவ்வளோ பண்ண மாட்டேங்கிறீங்க, லைவ் போட்டால் கூட ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. மறக்காமல் என்னென்னு பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் லைவ் வந்து பாருங்கள், ஓகேவா? இப்போ வந்து நம்ம கன்ஸ், அதாவது கேரக்டர் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு, கேரக்டர் பார்த்தாச்சு. இப்போ வந்து கன்று என்னென்ன கன்று எப்படி சுடும் வைக்கன்ட்டு நமக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த மேட்ச் வந்து ப்ளே பண்ண வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏன் தெரியுமா, நம்ம அப்போலேருந்து கேம் விளாண்டுருப்போம், எந்தெந்த கன்று எப்படி சுடுன்ட்டு எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. மேட்ச் பார்த்தோன்னா எப்படா இது போகிறதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். கிட்ட போய் பார்த்தா அப்புறம் சவுண்டு இருந்துச்சா, அவரை வாய்ஸ் சிம்பிள் மாதிரி கிடச்சி, அங்கே போனேன்னே சவுண்டு கிடச்சி. இந்த சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி போகணும் வரா, அப்போ நானே புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவன் எதுவுமே டைப்பிங் பண்ணி வைக்கல, எதுவுமே ஏறி வைக்கல, எனக்கு எதுவும் தெரில. அப்புறம் என்ன போய் அப்படியே நானே தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அது சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நான் மூவ்மெண்ட் கொடுத்து விளாண்டேன். நல்லா இருந்துச்சு. ஆனால் ப்ளே பண்ண வந்து சூப்பராக இருந்துச்சு கேம் ப்ளே பண்ண. மறக்காமல் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும், ஜாலியாகவும் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா கேம் வந்து இது பண்ணிட்டு போனேன். மறக்காமல் வந்து கில்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிஆர் புஷ் பண்ணுற பிளேயராக இருக்கணும். இல்லை ப்ரோ நான் வரதுக்கு கொஞ்சம் ஆசையாக தான் இருக்கும் அப்படின்னா நாங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் கில்டு வார் வந்து அப்பயும் புஷ் பண்ணி தான் ஆகணும். அதனால தான் சொல்கிறேன், எனக்கு கில்டு வார் புஷ் பண்ணுற பிளேயராக தான் வேணும். அது ஸ்குவாடாக இருந்தாலும் ரைட்டு தான், எப்படி இருந்தாலும் ரைட்டு தான். நீங்கள் வந்து ஜாயின் ஆகணும், கில்டு வார் எனக்கு புஷ் பண்ணணும். அந்தமாதிரி கில்டு ஆளுங்களாக இருந்தீங்கன்னா நம்ம கில்டுக்கு வாங்க, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், ஓகேவா? மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இதோட வீடியோ முடியுது. டாட்டா பாய்.